கைகளை பின்னாடி இப்படி கொண்டு போக முயற்சி பண்ணும்போதெல்லாம் பயங்கரமாக வலிக்குதா உங்களுக்கு? ஸ்டிஃபாக இருக்குது, டைட்டாக இருக்குது, ஒரு மின்னல் அடிக்கிற மாதிரி ஒரு வலி ஏற்படுது அப்படின்னா இந்த பதிவை முழுசாக பாருங்கள். ஒவ்வொரு தடவை கையை பின்னாடி கொண்டு போக முயற்சி பண்ணும்போதெல்லாம் பயங்கரமாக வலிக்குது. இது ரொம்ப நாளாக இருக்குது, ரொம்ப வருஷமாக இருக்குது. மெடிசன்ஸ் அதுக்கு எடுத்துகிட்ருக்குறோம் அல்லது ஆயில் அப்ளை பண்ணிகிட்ருக்கோம். அது மெடிசன் எடுக்கும்போதோ எக்ஸ்டர்னலாக அப்ளிகேஷன்ஸை கொடுக்கும்போதோ ஓரளவுக்கு நல்லா இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் திரும்ப ரொம்ப சிரமமாக இருக்குது. ரொம்ப வருஷமாக இதுக்கு சஃபர் ஆகிட்ருக்கோம். இதுக்கு என்ன தீர்வுன்னே தெரியலன்னு யோசிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா நல்லா கவனிங்க. இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கிளாரிட்டியை கொடுக்கும். இந்த கைகளை பின்னாடி கொண்டு போக முடியாமல் இருக்கிறதும் ஒரு வார்னிங் சிக்னல் தான். உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு ஒரு உறுப்பு சார்ந்த, அதாவது சிறுகுடல் சார்ந்த பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத தான் இந்த சிரமமாக உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கு. கைகள் தானே பிரச்சனைன்னு சொன்னோம். இவங்க சிறுகுடலை சம்மந்தப்படுத்துகிறாங்களே, எப்படி இருக்கும், இது எப்படி பாசிபிள்னு தானே யோசிக்கிறீங்க. இந்த பதிவை முழுசாக பாருங்கள். நீங்கள் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை வாட்ச் பண்ணிங்க அப்படின்னா இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக உங்களாலேயே உணர முடியும். உங்களுக்கு கண்டிப்பாக டைஜஷனில் ப்ராப்ளம் இருக்கும். இந்த கைகள் உதாரணத்துக்கு இந்த கைகள் பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு 6 months-ஆக இருக்குது, 1 year-ஆக இருக்குது, மோர் தேன் 1 year-ஆக இருக்குது அப்படின்னா டைஜஷனில் பிரச்சனை இருக்கும். அடிவயிறு ஹீட்டாக ஃபீல் பண்ணிகிட்ருப்பீங்க. கால் இடுக்குகள், அதாவது கொரன் பகுதி அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்களில் கண்டிப்பாக ஹீட்டாக ஃபீல் பண்ணிகிட்ருப்பீங்க. சில நேரங்களில் பாடியில் டெம்பரேச்சர் ஃப்ளக்சுவேஷன்ஸ், உள்ளேயே தலை சூடாக இருக்கிறது, உடம்பு கூலாக இருக்கிறது, மாறி இருக்கிற மாதிரி இருக்கிறது, அல்லது பாடி எப்பவுமே ஹீட்டாகவே தான் இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறது. அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் என்னதான் நல்ல ஆரோக்கியமான உணவுகளை வீட்டு சாப்பாடு, நல்ல பருப்பு எல்லாம் நல்லா சாப்பிட்டாலும் பாடி எக்ஸ்ட்ரீமாக சீக்கிரமாக எக்ஸாஸ்ட் ஆகிடுற மாதிரி ஒரு உணர்வு இருக்கும். நம்ம சாப்பிட்ற உணவெல்லாம் வேஸ்ட்டாக போயிட்டுருக்குதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்கு ஃபீல் ஆகும். சீக்கிரமாக எக்ஸாஸ்ட் ஆகிடுவீங்க. அண்ட் ரொம்ப எமோஷ்னல் டைப்பாக இருப்பீங்க. சின்ன விஷயத்துக்கு கூட டக்குன்னு கண்ணில் தண்ணி வந்துடுற மாதிரி இருக்கும். நல்ல விஷயத்துக்கும் சரி உடனே எமோஷ்னல் ஆகிடுவீங்க, கண்ணில் தண்ணி வரும். சின்னதாக சாதாரண ஒரு விஷயம் கேட்டாலும் உடனே எமோஷ்னல் ஆகி கண்ணில் தண்ணி வரும். இந்த மாதிரி எக்ஸாஜுரேட் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இப்போ சமீபமாக இருந்துகிட்ருப்பீங்க. அது மட்டும் இல்லைங்க, டெஃபினட்டாக நான் சொன்ன மாதிரி உங்களோட பாடி ஹீட் டெம்பரேச்சர் ஃப்ளக்சுவேஷன்ஸ் நிறையவே இருக்கும். தயவுசெய்து வாட்ச் பண்ணுங்கள். இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்குது. அடிக்கடி கழுத்து பிடிக்கிற மாதிரியும் இருக்கும். ஸோ உங்களோட ஒவ்வொரு விஷயமும் உங்கள் உடல் சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் வியாதி இல்லை, வியாதி இருக்கிறதுக்கான அறிகுறி அப்படிங்கிறத அட்லீஸ்ட் இப்போவாது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். அக்குபஞ்சர் சிறந்த தீர்வாக இருக்கும். இம்மீடியட்டாக உங்கள் கை ரிலீஸ் ஆகிடும். வாட்ச் பண்ணுங்கள்.